Hi friends, welcome to Yadava channel. உங்கள் முன்னே சரவணன். Now I going to biotic factors. இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்போம். Abiotic factors நாம் பார்த்திருப்போம். இப்போ நான் going to teach about biotic factors. அதாவது biotic factorsனா இதனுடைய interactions. எதனுடைய interaction? Living organismோட interaction. எந்த living organism? Like plant with animals. So இந்த plants and animals ஓட interact பண்றதுனால அதுல என்னென்ன factors form ஆகுது. So that is called biotic factors. அதனால என்னென்ன effects இருக்கு. So அந்த effects மூலமா நமக்கு அதன் மூலமா vegetation-ல எவ்வளவு difficult problem வருது. So இதெல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு பேர் தான் biotic factors. புரியுதுங்களா? Living organism like plant and animals ஓட factors. அதனுடைய interaction அதனால interact பண்றதுனால ஏதோ ஒரு கண்டிப்பா ஒரு organism suffer ஆகும். அப்போ அந்த சஃபர் ஆகும்போது அந்த ஆர்கானிசம் அழியும் போது அங்கே வெஜிடேஷனில் என்னென்ன ப்ராப்ளம் உண்டாகுது. ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்குவோம். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் நம்ம எப்பயுமே நெகட்டிவ் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு யூ கோல் டு ஃபார் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்னா ஃபஸ்ட் ஒன் மியூச்சுவலிசம் சொல்லுவோம். மியூச்சுவலிசம் அப்படின்னா டூ ஸ்பீசிஸ் ஆர்கானிசம் போத் ஆர் பெனிஃபிட்டட். இப்போது மியூச்சுவலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா சார், மியூச்சுவலிசம்னா ரெண்டு ஸ்பீசஸ் வந்து ஒரு குடும்பமாக இருக்குது, ஒரு குரூப்பாக இருக்குது, ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இந்த ஒரு ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே பெனிஃபிட்டாக இருக்கிறாங்க. அப்போ 2 ஸ்பீசஸ்னால் 2மே டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ட் கிங்டம். அந்த 2மே ஒரு இடத்துலேருந்து பெனிஃபிட்டாக எடுத்துக்குது. தட் இஸ் கால்டு மியூச்சுவலிசம். ஓகேங்களா? அடுத்து 2ம் பெனிஃபிட் ஆகுது. அடுத்தல நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இந்த 2 ஆர்கானிசம் ஃபியூஸ் ஆகிறதுனால நமக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம் ஒரு பாக்டீரியா. ரைசோபியம்ங்கிறது ஒரு பாக்டீரியா, சாயில் பாக்டீரியா. இந்த சாயில் பாக்டீரியா என்ன பண்ணும், அதனுடைய நம்ம பிளான்ட்ஸ் வச்சுருக்க அந்த ரூட்டை லெகிம்னஸ் பிளான்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அப்போது இந்த லெகிம்னஸ் பிளான்ட்டில் போய் இந்த ரைசோபியம் என்ன ஆகும், ஃபியூசஸ் ஆகும். இந்த லெகிம்னஸ் பிளான்ட்டில் ரைசோபியம் போய் உள்ளனா ஃபியூசஸ் ஆகும். ஃபியூஸ் நடக்கும்போது அப்படின்னா 2மே பெனிஃபிட் ஆகிக்கிறது மாதிரி 2மே நீ எனக்கு வந்து சத்துப்பொருள் தரியா, உங்கள்கிட்ட நான் நைட்ரஜன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கு தான் இந்த லெகிம்னஸ் பிளான்ட்டும் அந்த வாட் இஸ் ரைசோபியம் பாக்டீரியாவும். இந்த 2ம் சிம்பயாட்டிக்கலா வாட் இஸ் இன்னும் கேன் லைவ் டுகெதர். 2மே சேர்ந்து உயிர் வாழுங்க, 2மே பெனிஃபிட்டாக ஆகிக்குங்க, உயிரும் சேர்ந்து வாழ்வுங்க. ஸோ தட் நேம் இஸ் கால்டு சிம்பயாட்டிக்கல்னு சொல்லுவோம். அடுத்து அப்போ சிம்பயாட்டிக்கல் இவங்க தெரியும், மியூச்சுவல் போத் பெனிஃபிட்டட். நீ எனக்கு வாட்டர் தந்தீங்கன்னா உனக்கு நான் உணவு தரேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து ரைசோபியம். அதே ரைசோபியம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குது, ஃபுட்டை கொடுக்குது. ரைசோபியங்கிறது ஃபுட்டை கொடுக்குது. அதே லெகிம்னஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா டு ஃபிக்ஸ் அ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். அப்போது அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய அந்த நைட்ரஜன் என்ன ஆகுது, ஃபுட்டோட காம்பன்சேட் பண்ணி ஒரு பிளான்ஸாக கன்வெர்ட் ஆகிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரைசோபியங்கிறது ஃபுட்டு, லெகிம்னஸ்ங்கிறது ஃபிக்ஸ் அப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஆஃப்டர் தட் இந்த ரைசோபியம் அட்மாஸ்பியர் நைட்ரஜன் ஃபியூசஸ் ஆகி நமக்கு என்ன ஒரு சிம்பியாட்டிக்கலாக ரிலேஷன்ஷிப் கொடுக்கறதுனால அந்த இடத்துல நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குது அப்படிங்கிறோம். இப்போ பாக்டீரியாவிலேருந்து நியூட்ரியன்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறது. இந்த லெகிம்னஸ் என்ன பண்ணுன்னா நைட்ரஜனை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது. இது 2மே காம்பன்சேட் பண்ணி 2மே உயிர் வாழ்ந்துருக்குது அப்படிங்கிறோம். அடுத்து அதே மாதிரி அசோலாங்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபர்ன். நீட் கொஸ்டினில் கேட்பாங்க, அசோலாங்கிறது என்ன பிளான்னு கேட்பாங்க, வாட்டர் ஃபர்ன் அப்படிம்போம். அதே மாதிரி அனபீனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைனோபாக்டீரியல் பிளான்ட், ஒரு சைனோபாக்டீரியல் கேரக்டர்ஸ். தட் இஸ் கால்டு அனபீனா. ஸோ இது 2மே வாட் இஸ் அ குட் ரிலேஷன்ஷிப், ஒரு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனபீனாவும் சைக்கஸ்ங்கிறது என்னது, ஜிம்னோஸ்பம் பிளான்ட் தான் சைக்கஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டோட ரூட் பார்ட் பார்த்தீங்கன்னா பேர்னா கொரலாய்டு ரூட்ஸ்னு சொல்லுவோம். என்னது, கொரலாய்டு ரூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கொரலாய்டு ரூட்ஸோட சைக்கஸும் அனபீனாவும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ், ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் பண்ணிக்குது. தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம், ரைசோபியமும் வாட் இஸ் லெகிம்னஸ் பிளான்ட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபன். இந்த அசோலாங்கிறது பார்த்தா ஒரு ஆல்கே சொல்லலாம், இல்லைன்னா கன்சிடர். இந்த அசோலா பார்த்தா 2 விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கேல இருக்கும், ப்ளஸ் ஸ்டேடோஃபைட் பிளான்ட்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதோட ப்ளஸ் அனபீனா ஒரு சைனோபாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாவோட மிக்ஸ்ட் ஆகிருக்கும். அடுத்து அனபீனாவும் ஒரு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சைனோபாக்டீரியா. சைக்கஸ்னு வாட் இஸ்னா ஒரு கொரலாய்டு ரூட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த ஜிம்னோஸ்பம் பிளான்ட். இது 2ம் மிக்ஸ் டுகெதர் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பண்ணி என்ன பண்ணுது, பாசிட்டிவாக இன்ட்ராக்ஷன், தேவையான உணவு இதுவும் கொடுக்குது அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து நாஸ்டாக் ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே.
நாஸ்டாக்ங்கிறது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. பிரியோபைட்னா ஆந்தோசரஸ்னோட ஆந்தோசரஸ் ஆர்கானிஸோட நாஸ்டாக்ங்கிறது ஒரு இன்டர் ரிலேஷன் பண்ணிக்குது. ஓகேங்களா? இதுலேருந்து கூட நியூட்ரியன்ஸ் வாட்டர் எல்லாத்தையும் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அங்கே இருக்கிற வாட் இஸ் கிரீன்ஸ் ஃபுட் எடுத்து இவங்களுக்கு தருது. ஸோ இது மாதிரி ரெண்டுமே காமன் செட் பண்ணிக்குதுங்க. அதே மாதிரி ஆல்கே பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ். ஆல்கேவும் ஃபங்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் லிச்சன்ஸ் சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிச்சன்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபங்கஸ் அண்ட் ஆல்கேங்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி, அதாவது ஆல்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் இந்த மாதிரி வாட்டர் கிரீன்ஸ் குளோபல் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி தருது. ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா என்னது ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுது. அதாவது சாப்ரோஃபைட் அப்படின்னா டெட் ஆஃப் ஆர்கானிஸ் உயிரினங்களை சத்து பொருளை எடுத்து ஆல்கேக்கு தருது. ஸோ இது ரெண்டுமே காமன் செட் பண்ணிக்கிறதுனால தட் நேம் இஸ் கால்டு லிச்சன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து ஹையர் பிளான்ஸில் சாதாரணமாக நார்மலாக இருக்கக்கூடிய ஹையர் பிளான்ஸோட ரூட் எடுத்து ரூட்டும் அதே மாதிரி அதோடைய ஃபங்கல் ஹைப்பாகவும் என்ன பண்ணுதுன்னா ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஸ் பண்ணிக்குது. ஒரு நியூட்ரியன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டுமே பரஸ்பரமாக என்ன பண்ணுது உணவுல ஷேர் பண்ணிக்குது. ஸோ தட் நேம் இஸ் கால்டு வாட் இஸ் அ symbiotic relationship. So those things means symbiotic relationship. That means of mutual relationship. What is it? Azolla, Anabina, Cycas. That means symbiotic relationship. நாஸ்டாக் ஆல்கே ஹையர் பிளான்ஸ் இது எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு காமன் திங்ஸ். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் கால்டு பார்ட்ஸ் தட் இஸ் கால்டு மியூச்சுவலிசம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் பார்ட்னா காமன் சாலிசம் சொல்லுவோம். காமன் சாலிசம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் தான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று இஸ் அ பெனிஃபிட், அது இஸ் நாட் பெனிஃபிட்டட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஹியூமன் பீயிங்கு, எனக்கு ஸ்டொமக் பார்ட்டில் என்னென்னா ஈக்குவலே ஃபார்ம் ஆகும். எல்லாத்துக்குமே எஸ்எரிசிகோலே ஃபார்ம் ஆகும். இந்த எஸ்எரிசிகோலை பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பெனிஃபிட்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஈக்குவலை மட்டும் எடுத்துக்கும். பட் நமக்கு அந்த சத்து பொருள் நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு எந்த யூஸஸும் கிடையாது. வாட் இஸ் ஒரு பாக்டீரியா, ஈக்குவலுங்கிறது ஒரு பாக்டீரியா. அதனால் நமக்கு எந்த யூஸஸும் கிடையாது. ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு அது சாப்பிட்டுட்டு இருக்கிறதோடைய அது எந்த ஒரு நியூட்ரியன்ஸ் கிரியேட் பண்ணி நமக்கு தரதில்லை. ஸோ அப்போ ஈக்குவலை மட்டும் பெனிஃபிட் ஆகும், நாம் பெனிஃபிட் கிடையாது. ஸோ தட் இஸ் கால்டு காமன் சாலிசம். எனி ஒன் ஸ்பீசிஸ் 2 ஸ்பீசிஸ் ஆரிஜினாக இருக்கும். காமன் வாட் இஸ் 2 ஆர்கானிசம் சேர்ந்து ஃபியூஸ் ஒரு வாழ்க்கை நடத்தும். ஆனால் அதில் ஒன்று தான் பெனிஃபிட் ஆகும், இன்னொன்று பெனிஃபிட் ஆகாது. தட் இஸ் கால்டு காமன் சாலிசம் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எபிஃபைட் பிளான்ட்ஸ் ஒன்று. வாட் இஸ் எபிஃபைட் பிளான்ட்னா பிளான்ட் க்ரோயிங் இன் த ட்ரீஸ். ஒரு ஹெர்ப் பிளான்ட்டு க்ரோயிங் இன் த ஒரு ட்ரீஸை வளரும். நீங்கள் படிச்சிருப்பீங்க எபிஃபைட் பிளான்ட்னா. ஓகே, பிளான்ட்ஸ் க்ரோயிங் ஃபவுண்ட் அண்ட் அதர் பிளான்ட்ஸ் மேலே நல்ல க்ரோத்தாக வளர்ந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ பிளான்ட்டில் ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் பிளான்ட் வந்து ஆரிஜின் ஆச்சுன்னா அந்த இருக்க நியூட்ரியன்ஸ் ட்ரீஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இது நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது higher plants of orchids nutrients and water from the atmosphere help in the hygroscopic roots, special type of spongy tissues that is called velamen சொல்லுவாங்க. இது ஒரு 2 mark questions, very important 2 mark நீட் questions. எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. வெலமன்ஸ், ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட்னா த டைப் ஆஃப் த ஹையர் பிளான்ட்ஸ். பெரிய ஹையர் பிளான்ட்னா இப்போ ட்ரீஸ் இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸையும் வாட்டரையும் அட்மாஸ்பியர் வாட்டர் அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது ஒரு ஸ்மால் பிளான்ட் அதுலேருந்து பாதி அதை எடுத்துக்குது, அந்த பிளான்ட்டு எடுத்துக்குது. ஒரு ஸ்மால் பிளான்ட் வந்து அப்படியே வாட்டரை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் கேரக்டர்ஸாக இருக்கிறதுனால அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் சொல்கிறாங்க. தட் நேம் இஸ் கால்டு வெலமன். ஸோ இதில் என்ன எக்ஸாம்பிள் எபிஃபைட் பிளான்ட் காமன் ஸ்டேட்டஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா மெனி ஆர்கிட்ஸு, ஃபெர்ன்ஸு, லியானஸ், மோசஸ், பெப்ரோமியா, மணி பிளான்ட் இதெல்லாம் டிபெண்ட் ஆன் ஒன் அதர் பிளான்ட். So and Asnia is like nothing but it is a like lichens characters, lichens plant. So lichens also depend on the or another plant. So Asnia and so many orchids, ferns, lianas, mosses, peperomia, money plant and other Asnia is a lichens. So that name is called that name. Those things are names is one is benefited, other is not benefited. That name is called a common salism. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you very much.